हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सर रियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं सरकार मूवी के इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। ஹலோ காய்ஸ், உங்கள எத்தனை பேருக்கு மிஸ்டர் சுந்தராமசாமி பத்தி தெரியும்? என்ன தெரியும்? He is GL CEO, sir. Lives in America. He's getting 1,800 crores per annum, and he's one of the most intelligent man in this corporate world. He's a Tamil guy. ஓட்டி கம்பெனிகளை Tamil guy. அழிக்கிறதுக்காகவே அவனை சிஇஓவா ஜிஎல்ல வச்சிருக்காங்க. He is a monster. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்ல. அவனை பத்தி நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான். தன்னை எதிர்க்கிற போட்டி கம்பெனிகள் எல்லாம் வீக் ஆக்கி அதை முழுமையா அழிச்சிட்டு தான் அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போவான். அவன் ஒரு நாட்டுக்கு போறான்னா அங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பயந்துட்டு இருப்பான். அவன் இப்ப இந்தியா வர போறான். ओ सबके होश ही उड़ गया मतलब वो सुनकर। அவனோட டார்கெட் मतलब जहाँ जाएंगे वहाँ तबाही करके आएंगे। ஒருவேளை அவன் டார்கெட் நம்ம கம்பெனியா இருந்தா அது எப்படி தடுக்கிறதுன்னு யோசிங்க. அவனுடைய பழைய ஆர்டிகல்ஸ் மீட்டிங்ஸ் उनके உடனே கூகுள்ல competitors சர்ச் பண்ணி को பாருங்க. அவன் இந்த वो மாதிரி बर्बाद முன்னாடி ஒரு करेंगे। கண்ட்ரிக்கு போய் என்னென்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. Now go 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 go. भाई साहब। सबको काम पे लगा दिया। அவன் லாஸ்ட் டைம் 5 இயர்ஸ் பேக் அவன் அண்ணன் மேரேஜ்க்காக இந்தியா வந்திருந்தான். இப்போ அவங்க அண்ணனும் அண்ணியும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா சுந்தர் மேல இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு. Guys, Yeah, come here. அவன் மான்ஸ்டர். ஜெங்கிஸ் கண்ணு சொல்வாங்கல்ல. He's such a Chengis. playboy. Hana is cool. Check this out. चेंगिस खान। हाँ, ओ भाई साहब, लास्ट गाइस लास वेगस। अमेरिका में रहते हैं कहाँ से ना? गाड़ी भाई साहब, ओ आई थिंक ये विजय सर ही है। जबरदस्त। अलग एंट्री है। हाँ, जनरली ऐसी एंट्री होती नहीं हाँ। उनकी। और हमने जो बातें सुनी वैसे उनके बारे में बातें होती भी नहीं है। हाँ भाई साहब, ये कुछ अलग ही रोल लग रहा है हाँ मुझे। पूरे माफिया टाइप नहीं लग रहा है क्या? फाइनली वो इंडिया आ चुके हैं क्या? हाँ, इंडिया में ही है शायद। इंडिया में है। Make way, get back. भाई साहब, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். வெல்கம் டு தமிழ்நாடு சார். Thank you. जो बड़े लोगों को कंपनीज का डर था अभी वो நீங்க हो எந்த रहा கம்பெனி है। விலைக்கு வாங்க போறீங்கன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. Nice. கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் கார்ப்பரேட் கம்பெனிஸ் விலைக்கு வாங்கி அதை ஷட் டவுன் பண்றதா உங்க வேலைன்னு கூட பேசுறாங்க சார். அடுத்து எந்த கம்பெனி சார் வாங்க போறீங்க? எந்த கம்பெனின்னு சொல்லுங்க. நான் எந்த கம்பெனியும் விலைக்கு வாங்க வரல, அழிக்கவும் வரல. இன்னைக்கு என்ன நாள்? தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள், எலெக்ஷன் டே. எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். सब लोग कुछ और ही समझ रहे थे। I'm gonna be in India for जान just में 4 जान है। hours. हाँ, நேரா ட்ரிப்ளிகன் ஸ்கூல் போத்தில் என்னோட ஓட்டை போட்டுட்டு ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு ओ இன்னைக்கு நைட் ஐ ஹேவ் டு லீவ். Thank you. Step aside. Thank you. एक दिन के लिए आए हैं I सिर्फ। can't believe this. ஒரே ஒரு ஓட்டு போடுறதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பிரைவேட் பிளேட்ல வந்திருக்காரு. Thank God. Okay guys, come on, carry on with your work. अब सब नॉर्मल हो चुके हैं। Elisa, you please wait outside. Okay, sir. Here's your voter ID and your passport. Okay. ओ भाई साहब, एनआरआई है इस वजह से होगा शायद। हाँ, மாரிமுத்தனே கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் இன்ஃபோவேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஹாய். நாராயணன் சார் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார். நிலா, हमारे हीरोइन के एंट्री எப்படி இருக்க? ஐம் குட். Excuse me. ப்ளீஸ். இந்தியாவுக்கு வர போறீங்கன்னு நியூஸ் படிச்சேன். இப்பதான் மெசேஜ் வந்தது ஓட்டு போட வரீங்கன்னு. Yeah. Good. உங்க அப்பா நிக்கிறாருல? 2 தடவை எம்எல்ஏ. இந்த தடவை ஜெயிச்சா மினிஸ்டர்னு பேசிக்கிறாங்க. वो मिनिस्टर की लड़की होके भी वहां पे काम कर रही है। मतलब भाई அண்ணி साहब, எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஓகே. லவ் மேரேஜ், டிவோர்ஸ், அப்செட். உங்க அண்ணாவை கோர்ட்ல பார்த்தேன். ஹாய் சொன்னேன். முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு. ओ
उनकी सही है, बहन selfie और எடுத்துக்கலாமா? इनके भाई हाँ, की शादी हो गई, मैं तो वही अभी सोच रहा divorce हूँ। कर रहे हैं। நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் எல்லாம் போகுது. ஃபேஸ்புக்ல சிங்கிள்னு போட்டிருந்தது ஆமா. கூட ஒரு ओह பொண்ணு இருந்தது. अब चेक कर रहे हैं। हाँ ஆமா. वो सिंगल ஒரு है பொண்ணு या தானே नहीं? இருந்தது. அதான் சிங்கிள். ஓ நோ 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 ஷீ இஸ் மை பிஏ. பக்கத்துல எப்பவுமே ஒரு பொண்ணு இருந்தா சின்னதா ஒரு எனர்ஜி கிடைக்கும். சீக்ரெட் हाँ ஆஃப் யுவர் எனர்ஜி. ஓகே भाई साहब ஹேவ் டு கோ பை. அப்பாவோட சின்னம் கோடாலி. ओह கோடாடி. कुराली में Bye. कुराली आज- हाँ अच्छा 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 हाँ 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 इस काइंड ऑफ सिमिलर वर्ड है वो। सब लोग वहाँ पे फोटो निकालना चाहते हैं उनसे। வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சு சார்? அவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்கப்பா. வாட்? சுந்தர் किसी ஓட்ட और கள்ள ने ஓட்டு போட்டுட்டாங்களா? சுந்தர் ராமசாமி அவர்களின் ओ ஓட்டு भाई கள்ள ஓட்டாக साहब போடப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சைக்குரிய சம்பவம். இது சுமார் எத்தனை பொதுமக்களின் वो इतने दूर से आए हाँ वोट और डालने के लिए। इतने बड़े इंसान के वोट कोई और करके जा रहा है। भाई साहब 1991 இதில் சிவாஜி கணேசன் அவர்களின் ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டிருந்தது நினைவிருக்கலாம். அதன் பின் ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் கள்ள ஓட்டாக போடப்பட்டிருக்கிறது. अब तो ये बहुत बड़ी न्यूज बनने वाली है। और एक बड़े इंसान के साथ ऐसा हुआ है, इस वजह से वो அதுக்கு என்ன இப்போ என்னையா பண்றது இப்போ? हेडलाइंस बन चुके हैं। ஒரு 10 நிமிஷம் ஆனா திருப்பி அமெரிக்கா போட போறான். சார் சின்ன தப்பு நடந்து போச்சு. பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எது சின்ன தப்பு? कोई छोटी बात இந்த ஓட்ட போட 13,000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். Call Indian Embassy and inform this incident. भाई साहब वो मुझे तो लगता है कि पहले से इशू ही हाँ वो हाँ। बढ़ने वाला है சொல்லுங்கப்பா. बहुत इशू बढ़ने என்னமாச்சு वाला அங்க எல்லா டிவி சேனல்லையும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. சுந்தரோட ஓட்டை யாரோ போட்டாங்கப்பா. ஏதாவது பிரச்சனை கிச்சனை பண்ண போறாமா அவன்? है। सब தெரியலப்பா. वही कह रहे हैं। கொஞ்சம் அப்செட்டா இருக்காருன்னு தான் தோணுது. நீ போய் அவன் கூட இரு. ஏதாவது பேச்சு கொடுத்து அப்படியே அவனை அமெரிக்கா பேக் பண்ணு. சரிப்பா. What happened? Did you call the embassy? Sir, we tried 8 different numbers and nobody's answering. I told you to reach election commissioner office. सब सबकी मिली भगत है, फोन कोई भी रिंग कर दे, फिर रिस्पॉन्स ऐसे नहीं कर रहा है। Oh. Sir, no response here too. Oh. Okay. और वो लेके भी जा रहे हैं मतलब जितने भी वोट्स उनके हुए हैं काउंटिंग के लिए। Step aside. Step back, stay back. Wait for the car. Are you okay? Shall I come with you? சார் எங்க போகணும்? லெஃப்ட்ல வீடு, ரைட்ல ஏர்போர்ட். ஸ்ட்ரைட்டா போனா கோர்ட் சார். விடாங்க. ओह अब ये वो कोर्ट में जाएंगे। I've heard about it. हाँ I've spoken to Advocate Jetmalani in Delhi. He'll connect with you on video call. Sir, I have Sundar on the line. Hi, this is Jeth Malani here. I'm in Delhi now. I'm coming tomorrow morning. உங்க டீமுக்கு என்னோட ஆபீஸ் லொகேஷன் अच्छा वो அனுப்பிடுங்க. जज கொஞ்சம் शायद பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும். लॉयर है। நான் நேர்ல வந்து மீட் பண்றேன். மிஸ்டர் ஜேத் மலானி, அந்த தொகுதியோட ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கணும். என்னோட ஓட்டை காசு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓட்டு கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். I'll be there tomorrow. We'll see the possibilities. Okay. Mark, Yeah? mail me the election laws. I just want to go through it. Yeah, okay. Indian election law. Of course. वो डर रही है थोड़ा। விட மாட்டானா?
ये नहीं जाने वाला है ஜிஎல் நிறுவன और ये CEO इस சுந்தர बात को भी नहीं ராமசாமியின் छोड़ने ஓட்டு वाला கள்ள ஓட்டாக போடப்பட்டுள்ளதால் சட்ட வல்லுநர்களுடன் सभी ஆலோசனை तरफ वही न्यूज चल रही நீதிமன்றத்தை है நாட इन முடிவு लोगों को लगा Guys, होगा நீங்க कि படிச்சிட்டு ये இருக்கும்போது NRI वो क्यों आएगा यहाँ சொல்யூஷன்ஸ் पे ஃபார் वोट ப்ராப்ளம் करने ஃபைண்டிங் के लिए और इस ஸ்பாட் वजह से டெசிஷன்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. Exactly. ஒரு வேர்ல்ட் நம்பர் 1 CEO இதை எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் கார்ப்பரேட் அப்ரோச். I bet this guy is gonna fuck everybody, man. वाओ इलेक्शन का टाइम है तो पैसे ही होंगे कुछ एविडेंस जैसा लग रहा है ना फोटोग्राफ्स है कुछ हाँ सीडीज भी है उसमें பணப்பட்டுவாடா டீடைல்ஸ் மட்டும் இல்ல, கண்டெய்னர் கணக்குல இருந்து கடைசி ஆள் வரைக்கும் தொகுதி வாரியா இருக்கு. எவன் கையிலயாவது சிக்கி இருந்துச்சு நாரி இருக்கும். ரெண்டு இப்படி எல்லாம் இருந்தா நம்ம கட்சி பண்ண முடியாது. சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி இதெல்லாம் வெளியே வந்திருந்தா ஒருத்தன் இருக்க மாட்டிய. அதே भाई साहब इसमें क्या है? उसमें तो पैसे थे और भी है क्या ओ माय பண்ணாடி ஜேம்ஸ் பண்ணாடா பொறுக்கி நாய. मुझे लगा नहीं था उसमें कोई इंसान होगा तो उन्होंने वो सारी चीजें अच्छा उनके हाँ खिलाफ- हाँ हाँ போட்டோவா எடுக்கிற போட்டோ. भाई साहब बहुत डेंजर है भाई साहब ये நான் வர்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? கண்டிப்பா. இதுல என்ன இருக்கு? வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். தூங்குறாங்க. பாக்குறாங்க. பிடிச்சிட்டா. उनके घर वालों को ये अच्छे से जानती है குட்டீஸ். ஜெனி எப்படி இருக்கு? குட் குட். ஹே ஹாய் மா. ஹாய் பா. ஹாய் ஹலோ 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 ஹாய் பாட்டி. ஹாய். ஏ குட் குட் குட். ஹே பாப்பா ஏ நிலா வா. उनके बहन का डिवोर्स हो चुका है फिर वो इस घर में வராததுமா கோர்ட்டு கேஸ் எல்லாம். பின்னமா இவனுங்க ஏன் ஓட்ட போடுவான்னா அமெரிக்கால இருந்து வரணும். ஏய் குட்டீஸ் கிஃப்ட்லாம் வந்துச்சா? நிலா உட்கார். டேய் உட்கார சொல்றா. இந்த காலத்தை எவன்டா ஒழுங்கா ஜெயிக்கிறான்? பாத்திரம் பண்டம் எல்லாம் சின்னமா போடுறான். எவனுக்கு எந்த பாத்திரம் பிடிக்குதோ அழுத்திடுறான். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் ஓட்டுக்கு இவ்வளோன்னு கேட்டு வாங்குறான். கட்டு கட்டா பணம். सबने वो எவனுமே न्यूज़ சுத்தம் सुनी है கிடையாது. அது எப்படி நீங்க எல்லாரையும் சொல்லலாம்? எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? ரொம்ப கம்மியா தான் வாங்குவாரு. சில சமயம் சில்லறையா வாங்கிட்டு கூட பார்த்துருக்கேன். சாரிமா நீ இருக்கிறத மறந்துட்டோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். டே எப்படிடா இருக்க? அக்கா எப்படி இருக்கு? ஷீஸ் ஃபைன். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. उनके बीच में समझ गया मैं ओ भाई साहब कॉन्स्टिट्यूशन ऑफ इंडिया अब वो खुद पढ़ रहे हैं मुझे उनके हाथ में वो बुक जो थी वो हाँ यही है। बिल्कुल वही है तो ढूंढ रहे कि ये ऐसा होने पर क्या हो सकता है பயங்கர உற்சாகத்துல இருக்கிறாங்க. 234 தொகுதியில அநேகமா எல்லா தொகுதியிலயும் முன்னணியில இருக்காங்க.
3வது முறையா ஆட்சி அமைக்க போறாரு முன்னாள் முதல்வர் மாத்திராமணி. ஏய், என்ன இன்னைக்கு வந்துட்டேன்? சும்மா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு. ஓகே, கம். சும்மாலாம் வந்திருக்க மாட்டேன். உங்க அப்பா தொகுதியில அதான் வந்திருப்பேன். அதுவும் தான். எங்க தொகுதியில ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்க அப்பா ஆல்ரெடி 30,000 ஓட்ஸ்ல லீடிங்ல இருக்காரு. ஓ அப்படியா? நேத்தே கேள்விப்பட்டோம். பட் நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. கவுண்டிங் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஸ்டே கேட்டிருக்கீங்க. பட் ஆல்ரெடி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி மிஸ்டர் வெங்கடேசன் 30,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு. அந்த தொகுதியில மட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது சார். என்னோட ஒரு ஓட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அஃபீஷியலா டிக்ளேர் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? ஒவ்வொரு சிட்டிசனும் வோட்டர்ஸ் ஐடி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது ரூல். பட் இவர் என்ஆர்ஐ. ஒரு என்ஆர்ஐ தன்னுடைய வோட்டர்ஸ் ஐடியோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் காட்டணும். இது ரெண்டுமே இல்லாம கள்ள ஓட்டு போட விட்டது மிகப்பெரிய தவறு. அதுக்காக 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க எலெக்ஷன் கமிஷன். சட்டம் திருடர்களை தண்டிப்பது மட்டுமல்ல, திருடப்பட்ட பொருளை திருப்பி கொடுப்பதும் தான். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சொத்து ஓட்டு உரிமைனா அந்த உரிமை திருடப்பட்ட போது திருப்பி கொடுக்கறதான முறை. பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? சார், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டுல தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சின்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டுல தான் மக்களாட்சியின் முடிவானது. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டுல. வாஷிங்டன் அமெரிக்காவோட இணைஞ்சது ஒரு ஓட்டுல. இவ்வளவு ஏன் ஒரே ஓட்டுல வாஜ்பாய் அரசு கூட கவுந்துச்சே சார். நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்றோம். ரூல் நம்பர் 1, என்னோட ஓட்டர்ஸ் ஐடியை செக் பண்ணல. ரூல் நம்பர் 2, ஐம் அ நான் ரெசிடென்ட் இந்தியன். என்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை செக் பண்ணிருக்கணும். ரூல் நம்பர் 3, செக்ஷன் 49P. 49O எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது 49P. இந்தியன் எலெக்ஷன் லா 49P படி ஒருத்தருடைய கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். Is there a law like this? எஸ், he is correct. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. செக்ஷன் 49Pன்னு உங்க செல்போன் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க. பட் இந்த மாதிரி 49P இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நேத்து வரைக்கும் எனக்கும் தெரியாது மை லார்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி 49O யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரியுதுல்ல, நோட்டா. அந்த மாதிரி 49P எல்லாருக்கும் தெரியணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றதை விட அதே ஒரு சென்சேஷனல் தீர்ப்பு மூலியமா சொன்னா ஒரே நல்ல இந்தியா ஃபுல்லா தெரியும். பட் ஆல்ரெடி அவரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு. சார், ஒரு ஓட்டுனால இந்த தொகுதியில மாற்றம் வராம போலாம், ஆனா இந்த தீர்ப்புனால ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு தெரிய வரும். எக்ஸாக்ட்லி. நாளைக்கு சட்ட புத்தகத்துல சட்டக்கல்லூரியில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பாட புத்தகத்துல கூட இந்த கேஸ் கேள்வியாகும், உங்க பேர் பதிலாகவும் வரும். अपने लिए तो वो खुद ही लड़ पड़े. குடிமக்களின் அடிப்படை உரிமை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இந்த வெர்டிக்ட் மூலமா அது உடனடியாக சென்றடையும் என்கிற வாதம் உண்மையானது. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பரபரப்புலையும் மிஸ்டர் சுந்தரோட கேஸ் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கு. இதன் மூலமா செக்ஷன் 49P எல்லோருக்கும் தெரியும், அவேர்னஸ் வரும். இவருடைய ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டிருந்தாலும் செக்ஷன் 49P படி பேலட் ஓட் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படாதது தவறுதான். இதை ஈடு செய்யும் விதமாக அதே பூத்தில் அதே பள்ளியில் உங்களுக்கு உங்கள் ஓட்டு அளிக்கப்பட வேண்டும். ஓட்டினை சேர்த்த பின்புதான் அந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகள் சட்டப்படி வெளியிட வேண்டும். அடுத்த 5 நாட்கள் என்பதால் வரும் சனிக்கிழமை விடுமுறை நாளில் அதே வாக்குச்சாவடியில் உங்களுக்கு உங்களின் ஒரு வாக்கினை அளிக்க இந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் உத்தரவிடுகின்றது. Sensational. Thank God you're not an advocate. முன்னிலையில இருக்கிறத நம்ம அமமுக கட்சிக்காரங்க சும்மா தார்வார் தக்காளி சொரா கொண்டாடின்னு இருக்காங்க. ஆனா நம்ம அமெரிக்கா நாச்சி துங்கர் இருக்காருங்களே, அவருக்கு மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்ல. वो कुछ खास खुश नहीं उनसे. நைட் ஃபுல்லா தூங்க தெரியுமா? செம பசி.
இன்ஃபோவேர் சேர்மன் லஞ்ச் பார்ட்டி கூப்பிட்டுருக்காரு. சார் எஃப்எம் ரேடியோலாம் உங்களை பற்றி தான் சார் பேச்சு. அவர் பெரிய அட்வொகேட் அம்மா சார். ஆமாங்க, கோர்ட்டில் பேசினாருன்னா ஒவ்வொரு அவருக்கும் பணம் அவர் சைக்கிள் மாதிரி. கோர்ட்டு, ஃப்ளைட் சார்ஜ்னு லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பில் அனுப்பியிருக்கார். ஒரு ஓட்டுக்கு லட்சக்கணக்கிலையா சார்? சார் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது பாருங்க. போன மாதம் 12ஆம் தேதி ஒரு அப்பா அம்மா கூட 2 பிள்ளைங்க நெருப்பு வச்சுக்கிட்டாங்க சார். கந்து வட்டி 25,000 ரூபா திருப்பி கொடுக்க முடியல. நான் அங்கே தான் இருந்தேன். भाई साहब அந்த பிள்ளைங்க அப்படியே ஆடலாம் அசையல சார். இப்போ முடிஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே நினைச்சுங்க. खतरनाक सीन है भाई साहब. எரிஞ்சு ஓடும்போது ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனாங்க சார். கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்க சார். அடுத்த நாளே ஃபயர் இன்ஜினை வந்து நிப்பாட்டினாங்க. ஃபயர் இன்ஜின்? கந்து வட்டிக்கும் ஃபயர் இன்ஜினுக்கும் என்ன சம்மந்தம்? சார் மக்கள் சாகவே கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் சார் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைப்பான். இங்கே வந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஃபயர் இன்ஜினை தான் நிப்பாட்டுவான். ஜனங்க என்ன பண்ணாங்க? வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்குலாம் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. जो आजकल चलता ही है ये सारी அவங்க चीजें. அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். मतलब उनके बचाते तो नहीं है लेकिन उनका அப்புறம் फोटो அடுத்த பிரச்சனை வந்துடும், वीडियो நாங்கள் शेयर அதெல்லாம் कर ஃபார்வர்ட் देते பண்ணிட்டே हैं. இருப்போம் சார். இங்கே பிரச்சனைக்கு தீர்வு தேவையில்ல சார், இன்னொரு பிரச்சனை தான் சார் தேவை. बहुत सही कहा है उन्होंने। Danny, could you please pull over the convoy? Copy that. நிலா, நீ இன்ஃபோவேர் சேர்மன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இரு. நான் 30 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்றேன். போலாம். எங்க போறீங்க? लेकिन ये जा அங்க எனக்கு कहाँ पे யாரும் रहे हैं? தெரியாது. சுந்தர் भाई साहब क्या सीन था ये. दोस्तों सरकार मूवी का ये इंट्रोडक्शन सीन काफ़ी अमेजिंग था और अनएक्सपेक्टेड था. मुझे लगा नहीं था दोस्तों कि विजय सर की एंट्री ऐसे भी दिखाई जा सकती है. मतलब वो टोटल माफिया लग रहा है इसमें. आज तक हमने उनकी जितनी भी मूवीज देखी है उसमें हमने उन्हें देखा है एक नॉर्मल पर्सन की तरह उनको कैरेक्टर दिए गए थे, पर इस मूवी में वो एक इंटरनेशनल कंपनी के सीईओ दिखाए गए हैं. उनका स्वैग थोड़ा अलग दिखाया है. पहले इस सीन में वो थोड़ा पार्टी वार्टी करते हुए दिखाई दिए हैं और इस सीन के बाद ऐसा लग रहा था कि ये पूरे प्लेबॉय टाइप कैरेक्टर होगा उनका शायद. एक्चुअली ऐसा दिखाया है उनको. पर जैसे उनकी एंट्री होती है इंडिया में सब लोग हैरान परेशान हो जाते हैं कि अब ये क्या करने वाले हैं, इंडिया आके कौन सी कंपनी को ये डुबाने के बारे में सोच रहे हैं. पर जब वो कहते हैं कि मैं यहाँ पे किसी और इरादे से नहीं आया हूँ, मैं सिर्फ यहाँ पे अपना वोट डालने आया हूँ, तो लगता है कि नहीं ये एक रिस्पॉन्सिबल इंडियन की तरह दिखाए गए हैं. और जैसे वो वोट डालने जाते हैं तो उन्हें पता चलता है कि उनका वोट ऑलरेडी किसी और ने डाला कास्ट हुआ कर दिया. एग्जैक्टली. मतलब यहाँ पे हम बोल सकते हैं कि जब वो वोट करने गया है और उनका वोट किसी ने और ने डाला है तो वो एनआरआई होते हैं और बहुत बड़े आदमी होने के वजह से वो खुद शॉक हो जाते हैं कि ये कैसे हो गया. क्योंकि नॉर्मल पर्सन जो है वो आधार कार्ड या फिर रेशन कार्ड से भी वोटिंग होती है, लेकिन जो एनआरआईज होते हैं उनको पासपोर्ट लगता है, तो उनका वेरिफिकेशन बहुत स्ट्रिक्टली होना चाहिए. तो ये बात कहीं ना कहीं उनको खटक गई और उन्होंने सोचा कि नहीं, अब मैं अगर किसी चीज़ को यहाँ से हम बर्बाद तो नहीं लेकिन ठीक कर सकता हूँ तो ये यही चीज़ होगी. नहीं, वो ऑलरेडी उनके बारे में ऐसे ही सोच रहे थे कि ये जब आते हैं तो कुछ ना कुछ बर्बाद करके जाते हो. मतलब जिस तरीके का ये सीन दिखाया है तो उन्होंने सोच तो लिया है कि ये जो भी कुछ चल रहा है यहाँ पे इस सिस्टम को बर्बाद करना है उन्हें. मतलब इसके खिलाफ उनकी लड़ाई होगी. और फिर वो केस फाइल करते हैं, एकदम लीगली केस फाइल करते हैं कि उनका वोट जब तक कास्ट नहीं होगा लीगली, वो उस एरिया की उस रीजन की वो काउंटिंग जो है नहीं होनी चाहिए. बिल्कुल. तो ये बहुत अच्छा मुद्दा उन्होंने उठाया और मुझे लगा नहीं था. सरकार मूवी से मुझे लगा तो था कि ये थोड़ा पॉलिटिकल एंगल जरूर पकड़ेगा, लेकिन इतना जबरदस्त ये मुद्दा उठाएगा ये
सच में काबिल तारीफ है और सच में बहुत अच्छा मैसेज है, क्योंकि वोटिंग जो है वो बहुत इंपॉर्टेंट रहती है और उन्होंने इसका मतलब भी फर्स्ट सीन से हमें इसमें समझ में आ रहा है। और दोस्तों वो जो एक सीन था इस पिक्चर में, मतलब मूवी में हमने जो फर्स्ट सीन में देखा है, वो जब वो फादर जो होते हैं वो अपने बच्चों को जला रहे होते हाँ, वो केरोसिन लोन डाल केस के। के मामले में वो प्रोटेस्ट कर रहे होते हैं शायद, और फिर जब उनकी डिमांड पूरी नहीं की जाती तो वो अपनी पूरी फैमिली को, 2 छोटे बच्चियों को तक जला वो देते हैं। मतलब वो सीन एक्चुअली ये रियलिटी है। सिर्फ तमिलनाडु नहीं, बाकी स्टेट की भी यही रियलिटी है, जहाँ पे एक फार्मर को या फिर जो भी है उन्हें जब तक न्याय नहीं मिल रहा है, वो उस डिपार्टमेंट की फेल्योर की वजह से कहीं ना कहीं जो नॉर्मल पीपल है, ऑर्डिनरी मैन जो है, वो सफ़र करता है। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों सरकार के नेक्स्ट पार्ट में। बाय बाय।